இந்த எபிசோடோட ஆரம்பத்துல நம்மளோட கோகு அப்படியே அந்த இன்ஸ்டிங்டோட ஹட்ஸ் முன்னாடி போய் நிற்க, அதுக்கு நம்ம ஹார்ட்ஸ் இதை பார்த்தா நம்மளோட ஹார்ட்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து நிற்கும் போது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குதுன்றான். என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து நம்மளோட கிமினோ வரணும் கோகு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து அசால்ட்டாக வச்சு நம்ம கோகு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு கேக் விட ரெண்டு பேருமே பறந்து போய் விழுந்துடுறாங்க. என்னன்னாலும் சண்டை போடுறதை நாங்கள் விட மாட்டோம்ட்டு கெமினோ வரணும் திரும்ப வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தலைவன் சீரன் ஒரு அட்டாக்கு சாமுசு மேலே போட்டு அவன் கதை முடிச்சுன்னு நடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சாமுசுவை பார்த்தா அவனுக்கு ஒரு டேமேஜுமே இல்லை. என்னன்னு பார்த்தா அவனுக்கு அடிப்படப்பட அது தானாகவே ஹீல் ஆகிடும். அப்படியே இந்த பக்கம் நம்மளோட கோகு கிமினியும் ஓரணியும் வயதுலேயே ஒரு அடியை கொடுத்து பார்க்க விட்டுறாரு. அடி வாங்கி கிடக்கிற நம்ம கிமினோ வரணும் அதை விட்ட வேற வழி இல்லைன்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஃபேஸ் ஆகிட்டாங்க. இவங்களோட பேர் இப்போ கிமினோ வரனா. நீ யாராக இருந்தாலும் என்கிட்ட அடி வாங்கி தான் ஆகணும்ன்ட்டு நம்ம கோகு திரும்ப அவனை ஒரு கேக் விட இதுக்கு கிமியோரன் இதோட எஃபெக்ட் முன்ன இருந்த அளவுக்கு இல்லைன்ட்டு திரும்ப போய் சண்டை போடுறான். இவருடைய சீன் கட் ஆகி நம்ம ஹார்ட்டை காட்டுறாங்க. அவன் இந்த பக்கம் லேக்ஸ் அண்ட் யாரையோ கூப்பிட டக்குண்டு அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கிறிஸ்டல் வருது. என்ன தொடச்சோ தெரியல வந்த கிறிஸ்டலை அப்படியே நம்ம கோகு நோக்கி அவன் டேரெக்டாக அனுப்ப நம்ம கோகுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தடுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம கோகுவோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இம்பேலன்ஸ் ஆகி அவர் அல்ட்ரான் ஸ்டேக்லேருந்து வெளில வராரு. இதை பார்த்து நம்மளோட ஃபியூச்சர் ட்ராங்க்ஸ் அப்புறமா வச்சுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போக அவர் டக்குன்ட்டு அந்த இடத்துக்கு நம்மளோட கிமியோரன் வந்துட்டு ஹலோ பாஸ் நான் இங்கே இருக்கல என் கூட சண்டை போடுங்கன்னு சொல்கிறாரு. எப்படியும் நம்ம கோகு முட்டி மோதி அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே துண்டு துண்டு உடச்சிடுறாரு. ஆனால் இதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்துன்றது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்னென்னு பார்த்தா எல்லாத்தையுமே புல்லட் மாதிரி பயன்படுத்தி நம்ம கோகு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் நம்ம தானே வச்சுட்டா ராயல் சூப்பர் சைன் ப்ளூவாக மாறி கிமியோரன் கூட சண்டை போடுறதோட இந்த எபிசோட முடிச்சு வச்சிருக்காங்க.